ஸோ எல்லாருக்கும் வணக்கங்க. கற்றலுலக ஐஏஎஸ் அகாடமி சார்பாக உங்களை நான் வரவேற்கிறேன். ஸோ இந்த வீடியோவில் நான் முதல்வன் எக்ஸாமுக்கு நிறைய பேர் வந்து அப்ளை பண்ணியிருந்தீங்க. ஸோ யூபிஎஸ்சி ப்ரிலிம்ஸ் ஸ்காலர்ஷிப் எக்ஸாமினேஷன் அப்படின்னு நம்ம வந்து சொல்லுவோம். ஸோ அந்த எக்ஸாமோட டேட்டு அதில் தேர்வு தேதியில் வந்து மாற்றம் வந்து கொண்டு வந்திருக்காங்க. ஸோ அதுக்கான பிடிஎஃப் தான் வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ அதை பற்றி நம்ம இந்த வீடியோவில் வந்து பார்த்துக்கலாம். ஸோ இதில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, ஆல்ரெடி வந்து உங்கள் 15ஆம் தேதி செப்டம்பர் மாதம் 15ஆம் தேதி வந்து எக்ஸாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க. ஸோ ஆனால் இப்போ வந்து அதில் கொஞ்சம் மாற்றம் வந்து கொண்டு வந்திருக்காங்க. கிட்டத்தட்ட ஒரு வாரம் வந்து முன்னாடி எக்ஸாம் வந்து கொண்டு வந்துட்டாங்க. ஸோ அதை பார்த்தீங்க அப்படின்னாலே தெரியும். நான் முதல்வன் யூபிஎஸ்சி ப்ரிலிம்ஸ் ஸ்காலர்ஷிப் எக்ஸாம் அப்படின்னு நம்ம வந்து இந்த எக்ஸாமை சொல்லுவோம். ஸோ அதாவது நோட்டிஃபிகேஷன் வந்து டேட்டு 2ஆம் தேதி 8வது மாதம். ஸோ இன்வைட்டட் டு ஷார்ட் லிஸ்ட் 1000 கேண்டிடேட்ஸ் டு ப்ரொவைட் மந்த்லி ஸ்காலர்ஷிப் 1000 பேருக்கு வந்து கொடுக்க போகிறாங்க. 7500 மந்த்லி வந்து தருவாங்க ஃபார் ஸ்டூடெண்ட்ஸ் ப்ரிப்பரிங் ஃபார் அப்கமிங் ப்ரிலிமினரி எக்ஸாமினேஷன் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. டியூ டு அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ரீசன்ஸ் எக்ஸாம் டேட் வந்து போஸ்ட்போன் ஆயிருக்குங்க. ஸோ 8/9/2024 வந்து போஸ்ட்போன் பண்ணியிருக்காங்க. அதாவது அதே மாதம் தான், செப்டம்பர் தான், 9வது மாதம் தான். ஆனால் 8ஆம் தேதி வந்து போஸ்ட்போன் பண்ணிட்டாங்க முந்தின வீக். ஸோ இந்த தேதி மாற்றம்னால என்னென்ன சேஞ்சஸ் வரும்? ஹால் டிக்கெட் வந்து கண்டிப்பாக முன்னாடியே ரிலீஸ் பண்ணுவாங்க. ஸோ ஹால் டிக்கெட் ரிலீஸ் பண்ணுற டேட் வந்து 9ஆம் தேதி 9வது மாதம் வந்து கொடுத்துருந்தாங்க. ஸோ இது ஒரு பெரிய சேஞ்சாக வரும். ஏன்னா 8ஆம் தேதி எக்ஸாம் அப்படிங்கும்போது உங்களுக்கு 9ஆம் தேதி ஹால் டிக்கெட் வந்து எப்படிங்க? ஸோ முன்னாடி இந்த ஹால் டிக்கெட்டோட டேட் வந்து ஒரு வாரத்துக்கு முன்னாடியே வந்து நமக்கு வரக்கூடியது அந்த மாற்றம் வந்து இருக்குது. ஸோ ஒன்று ஹால் டிக்கெட் முன்னாடியே ரிலீஸ் பண்ணுவாங்க. ஸோ அது வந்து ஹால் டிக்கெட் வந்து நீங்கள் எதிர்பார்க்குறது வந்து ஒரு 18, 19, 8வது மாதம் ஆகஸ்ட் மாதமே நீங்கள் வந்து ஹால் டிக்கெட் வந்து எதிர்பார்க்கலாம். ஸோ என்ன அப்படின்னா ஒரு வாரத்துக்கு முன்னாடி வந்து விட்டுருவாங்க. இல்லை அப்படின்னா 1ஆம் தேதி வந்து கரெக்டாக ரிலீஸ் பண்ணுவாங்க செப்டம்பர் மாதம். ஸோ இது வந்து சேஞ்சஸ் நடக்க போகுது. ஸோ அதே மாதிரி ரிசல்ட் டேட்லேயும் கண்டிப்பாக மாற்றம் இருக்கும். ஸோ ரிசல்ட் டேட் வந்து 15ஆம் தேதி எக்ஸாம் வைக்கும்போது என்ன ரிசல்ட் டேட் கொடுத்துருக்காங்களோ ஸோ அதுக்கு முன்னாடியே வந்து ரிசல்ட்டை வந்து எதிர்பார்க்கலாம். ஸோ கிட்டத்தட்ட 8 எக்ஸாம் எழுதுறீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட 15க்குள்ளே உங்களுக்கு ரிசல்ட்டும் ப்ராசஸுமே வந்து முடிஞ்சிடும் 15ஆம் தேதிக்குள்ளே. ஸோ இந்த மாதிரி கொஞ்சம் முன்னாடியே வந்து கொண்டு வந்துட்டாங்க. அதே மாதிரி நம்ம வந்து ஸ்டடி பிளான் வந்து போட்டிருந்தோம். ஸோ 30 டேஸ் ஸ்டடி பிளான் வந்து நம்ம லிபரலாக தான் வந்து போட்டிருந்தோம். ஒரு 5 நாள் கேப் விட்டு தான் நம்ம வந்து போட்டிருந்தோம். அது வரக்கூடிய நாளை கழிச்சு 10ஆம் தேதியிலேருந்து நாளையிலேருந்து ஸோ 10ஆம் தேதியிலேருந்து நம்ம வந்து நெக்ஸ்ட் மந்த் வரைக்கும் பிளான் பண்ணியிருந்தோம். ஆனால் வந்து இப்போ கொஞ்சம் அந்த எக்ஸ்ட்ரா டேஸ்லாம் கொஞ்சம் கட் ஆகுது. கரெக்டாக 29 to 30 டேஸ் தான் இருக்குது. ஸோ அந்த பிளான் நீங்கள் ஃபாலோ பண்ணலாம். அதுக்கான லிங்க்கும் நான் கீழே கொடுத்துருக்கேன். இல்லைனா இதுக்கு முந்தின வீடியோ நம்ம சேனலில் செக் பண்ணி பாருங்கள். ஸோ ஓகேங்க, இவ்வளோ தாங்க மாற்றங்கள் வந்து கொண்டு வந்திருக்கிறாங்க. ஸோ இந்த டேட்டு மட்டும் மாற்றிருக்கிறாங்க. ஸோ இந்த டேட்டு மாற்றுறது வந்து உங்களுக்கு ஹால் டிக்கெட்டும் முன்னாடியே வந்துடும். அதுமாதிரி ரிசல்ட்டும் வந்து வந்துடும். கீ ரிலீஸ் பண்ணுறது எல்லாமே வந்து அப்படியே அந்த ப்ராசஸே வந்து சீக்கிரம் வந்து பண்ணுறாங்க. பண்ணிவிட்டு உங்களுக்கு கிளாஸஸும் வந்து சீக்கிரம் வந்து ஸ்டார்ட் பண்ணிடுவாங்க. ஸோ இந்த விஷயங்கள் மட்டும் நீங்கள் வந்து தெரிஞ்சுக்கங்க. ஸோ அதுக்காக தான் இந்த வீடியோ வந்து நான் மேக் பண்ணுறாங்க. ஸோ ஓகேங்க, நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம். அது வரைக்கும் சேஃபாக இருங்க. ஏதாச்சும் டவுட் இருந்துச்சு அப்படின்னா மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். ஸோ ஓகே, இன்றைக்கி நான் முதல்வனோட எஸ்எஸ்சி ரயில்வேஸ் எழுதிட்டு இருக்கிறவங்க யாராச்சும் இந்த வீடியோ பார்த்துட்டு இருந்தீங்க அப்படின்னா நீங்கள் வந்து இன்றைக்கி உங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருக்குது? இன்றைக்கி சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் கூப்பிட்டுருந்தாங்க. ஸோ இன்றைக்கி 9ஆம் தேதி அப்படிங்கிறதுனால இன்றைக்கி நாளைக்கு நாளை கழிச்சு. ஸோ இன்றைக்கி நீங்கள் போகலனாலும் நாளைக்கு நீங்கள் போகிறீங்க அப்படின்னா நீங்கள் வந்து பார்க்குறீங்க அப்படின்னா நீங்கள் வந்து கமெண்ட்டில் சொல்லுங்கள், நான் தெரிஞ்சுக்கிறேன். ஸோ நீங்கள் சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் போகிறீங்க அப்படின்னா உங்களோட இன்றைக்கி வந்து எப்படி இருந்துச்சு எக்ஸ்பீரியன்ஸ் அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். ஓகேங்க, பார்க்கலாம் நெக்ஸ்ட் வீடியோவில்.